அவருடைய வெளியேறின போக்கு வந்து ஒரு ஒரு வகையில திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து சில விஷயங்களை டைவர்ட் பண்ணுது தமிழகத்தில் அப்படின்ற ஒரு கள்ளச்சாராயம் இல்லை முதல்ல அவங்க கேட்டது இப்போ ஆளுநர் அந்த அந்த செய்தி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சிக்கு பாதிக்கப்பட்ட அந்த செய்திக்கு ஒரு அந்த பாதிப்புக்கு அதுக்கான போராட்டம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத போது இது இந்த செய்தி பெருசாகும் போது அது அந்த செய்தி கைவிடப்படுது. அதுதான் பிரச்சனைங்க. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஆளுநர் செய்கிறது வந்து அது திமுகவுக்கு சாதகம் பாதகம் இல்லை. தமிழ் இனத்திற்கான அவமதிப்பது நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். எல்லா மாநிலங்கள்லேயும் மொழி வழியே தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது. அந்த மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். இப்போ அந்த இடத்துல என் நிலத்தில் என் பாட்டு என் தாய்மொழிக்கு மரியாதை செலுத்தி தான் இந்திய பாட்டை போட முடியும். தேசிய இந்திய நாட்டு பாட்டை போட முடியும். அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு இருந்த ஒன்று தான். திடீர்னு முதல்ல நாட்டு பண்ணை போடணும், அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்தை போடணுங்கிறது அது சரியில்லை. அது அவர் செஞ்சது தப்பு. அது திமுகவுக்கு சாதகமாக வரும் பாதகம் வரும். அவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களே அதிகாரத்திற்குனால போராடுறதுக்கு அவங்களே நேரம் ஒதுக்கி இடம் ஒதுக்கி பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்து எங்களுக்கு போராட இடமும் தரலை, நேரமும் தரலை, அனுமதியும் தரலை. வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த செய்தியெல்லாம். இவ்வளோ தான் இந்த நாட்டில் திமுக ஆட்சி கடைப்பிடிக்கிற அதிகபட்ச ஜனநாயகம். இவ்வளோ தான். அதை போய் பேசி பயனில்லை. ஐயா நீங்கள் கேட்டது வந்து கள்ளச்சாராய காய்ச்சினவங்கள் வந்து நீதிமன்ற விடுதலை செய்யும்போது ஒன்று சொல்லுது. இந்த குற்றத்தை இவர்கள் செஞ்சுருப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க அப்பாவிகளாக தெரியுது. உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டறிந்து அதை சட்டத்தின் முன்பு நிறுத்துங்கிறது தான் அதில் இருக்கிறது. அது என்னுடைய பார்வையும் அதான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றத்தை வந்து எளிய மக்களால் செஞ்சிட முடியாது. ஒரே நாளில் காட்சி அது விற்றதில்லை. நீண்ட காலமாக இந்த குற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அதன் பின்னணியில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் வலிமை பெற்ற அதிகார வலிமை பெற்ற ஒரு கூட்டம் ஒருத்தர் இல்லாமல் செய்ய முடியாது. அதை தான் நீதிமன்றம் பார்க்குது. உண்மையான குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிக்க போகிறது இல்லையான்னா அவங்கெல்லாம் இப்போ அதிகாரத்தில் இருப்பாங்க. அப்போ எப்போவுமே வலியோர்கள் வந்து எளியோர்களை தான் பலியிடுவாங்க. அந்த மாதிரி இவங்களை காட்டி அந்த வழக்கை முடிக்க பார்த்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது பெரிய பிரச்சனையாமல் 10 லட்சம் கொடுத்து அப்படியே அடிக்க வச்ச பிணங்களை எல்லாம் பணங்களை போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. அதான் நடந்துருச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக பல கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க. உடனடியாக அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு எதிராக நடைபெற்ற திமுக போராட்டத்தை மட்டும் தமிழகம் முழுவதும் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அவங்க அரசு, அவங்க காவல்துறை, அவங்க வீடு அவங்க எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். அந்த கதை தான் இருக்குது. இது மற்ற கட்சிகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஜனநாயக அடிப்படையில் ஒரு கோரிக்கை வச்சு போராடவாத அனுமதி கொடுத்துருக்கணும். அதை செய்யலை. இது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தது. இன்றைக்கி அவங்க ஆளுநர் வெளிநடப்பை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஐயா கேட்ட மாதிரி ஏற்கனவே நீங்கள் இருக்கிற அந்த சிக்கலை அப்படியே மூடி மறைக்க வேறு பக்கம் திசை திருப்பி விட அவங்க வார்த்தையில் சொன்னால் மடை மாற்றுதல், அதை தான் அவங்க செய்கிறாங்க. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவ தொடர்பில் வந்து ஞானசேகரன் வந்து அந்த வீடு கட்டுறது வந்து கோவிலுடைய நிலத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஏற்கனவே 3 முறை குண்டர் சட்டத்தில் இருந்தவர் இப்போ 4வது முறையாக தான் குண்டர் சட்டம் போட போகிறாங்க. இப்போ இது ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் இருந்தவரும் கோயிலுக்கு அபகரித்து வீடு கட்டுறது இந்த அரசுக்கு தெரியலையா, இல்லை இதை திருப்பதற்கு இல்லை வேற யாரும் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை இல்லை தெரிஞ்சிருக்கு. அவங்களே தான் 20 வழக்குகள் இவர் மேலே இருக்கு. ஆனால் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு இதுதான் முதலுங்கிறாங்க.
அது அவ்வளோ பெரியவரை, அவ்வளவு வழக்கில் இருக்கிற ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபரை சாதாரணமாக ஒரு பெரிய பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே உழவு விட்டுருக்காங்க. அது தொடர்ச்சியாக நடந்தது. இந்த தங்கச்சிக்கு தொந்தரவு கொடுத்தது போல் அதுக்கு நாள் இன்னொரு தங்கச்சிக்கு கொடுத்துருக்காரு. அது இந்த தங்கச்சியின் வாக்குமூலத்தில் வருது. விசாரிக்கும் போது அவன் அதுக்கு நாள் அவர் அதை பண்ணியிருக்கிறார். இப்போ அது இது தொடர்ச்சியாக இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து சொல்ல அச்சப்படுற அளவுக்கு இவங்க கொடுத்த முதல் குற்றப்பதிவு இருக்குல்ல, தகவல் எஃப்ஐஆர், அதை வந்து வெளியிட்டுட்டாங்க. வெளியிடும்போது என்னோட வாக்குமூலத்தை பெற்று அது பாதுகாக்கப்படுங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியிட்ட பிறகு என்னை மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்க தங்கச்சிகள் வந்து வெளியில் சொல்ல வர தயங்குவாங்க. இதுக்கு கேட்கலாம், ஒரு அஃபண்டரு, ஒரு அக்யூஸ்ட், குண்டர் சட்டம் போட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் நின்று புகைப்படம் இருக்கிறதா கூட வெளில வருது இல்லைங்களா? இப்போ ஒரு அஃபண்டரை கூட வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அவர் என்னோட இல்லை, திமுகவில் எல்லாருமே அஃபண்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே குற்றவாளிகள் தான். அதனால் இவர் ஆரம்ப நிலை குற்றவாளிங்கனால நம்மளுக்கு ஜூனியர்னு வச்சுருப்பாங்க, சீனியர்ஸ் எல்லாம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே யார் நேர்மையானவர் சொல்லுங்கள்? அங்கே எந்த கை? காமராஜர் கை, காந்தி கை, கக்கன் கை, எல்லாம் கர்மம் முடிச்ச கை. அதில் போயிட்டு இது வந்து தூய உள்ளத்தோடு இருக்கிறாரு, நேர்மையாளர், அவரோட எப்படி நீங்கள் ஒரு இதுக்குள்ள சாக்கடைகளை சாக்கடை கலக்கிறது பெருசு இல்லையே. சந்தனத்தில் சாக்கடை கலந்தா தான் ஐயோ என்ன சந்தனத்தில் போய் சாக்கடை கலந்துட்டீங்கன்னு தெரியும். இதில் என்ன இருக்குது தம்பி? திமுகவே உலகத்துக்கே தெரியும் குண்டாஸ் ரூல் தான். வந்தால் கற்பழிப்பு நடக்கும், கள்ளச்சாராய் சாவு நடக்கும், ராண்டு சாலையில் வெட்டுவான், திருடுவான், கொலை, எல்லாம் நடக்குமே, உங்களுக்கு தெரியும் தானே. வேற அந்த ரூலே தெலுங்கு டப்பிங் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கதையெல்லாம் இவங்க ஆட்சியிலேருந்து எடுத்துக்கிட்டது தான். நரசிங்கப்பட்டியில் ஃபங்க்ஷன் விவகாரம் தொடர்பாக 100 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் வந்து இப்போ மதுரையை நோக்கி மேலூர்லேருந்து போராட்டத்துக்காக கிளம்புறாங்க. அப்போ அவங்க விவசாயிகளை வந்து காவல்துறை தடுக்குது. திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குது. அப்போ விவசாயிகளுக்காக இந்த அரசு இப்போ இந்த செயல்களில் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே மக்களுக்குள்ள இருக்கிற மனநிலையும் கோபமும் உங்களுக்கு இருக்கா? கோபத்தில் தானே இந்த கேள்வி எழுப்புறீங்க. ஐயா நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. இந்த கோபத்தை இன்னும் 1.5 வருஷத்துக்கு அணைய விடாமல் வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் பற்ற வச்சு விடுங்கிறேன். இப்போ நான் என்னால் என்ன செய்ய முடியும்னா, இப்போ போராடின மக்களுக்கு நான் நேராக போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கல்லை கூட எடுத்து பற்றி போட முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறவரை எங்களுக்கு வேலையே அதுதான். என் மண்ணை, என் மக்களை, என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சுருக்கோம். தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி அதெல்லாம் எங்களுக்கு போட்டால் போடுங்க, போகலைன்னா போங்க தான். அதனால் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன். நான் போராட நேரம் கட்டதுக்கு பிறகு தான் தீர்மானத்தை போடுது. ஆனாலும் இந்த தீர்மானம் வெற்று தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன். அப்போ கேள்வி பண்ணாங்க, தீர்மானம் போட்ட பிறகு இதுக்கு தேவையில்லாமல் போராடுறாங்க. இப்போ என் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் தெருவரங்கி போராடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? உன் தீர்மானம் எனக்கு ஒன்றுத்துக்கு பயன்படலை, அது மேலே நம்பிக்கை இல்லாமல் தான். ஏன்னா நீங்கள் இது மாதிரி பல தீர்மானங்களை போட்டு கிடப்பில் போட்ட ஆளுகள், அதனால அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன். என் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்தில் அப்போ நாங்கள் வலிமை இல்லாமல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது கையெழுத்தாயிருச்சு, இதாயிருச்சு, ஸ்டெர்லைட் வந்துருச்சு, அணுவில் வந்துருச்சு, மீத்தேன் சிப்காடு. இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் நத்து திட்டமும் வராது, வர விட மாட்டோம். அதனால் அவங்க போராடுறது மக்களுக்குள்ளே இருக்க அச்ச உணர்வு, அதை வெளிக்காட்டுறாங்க. அதை தடுக்கிற அரசு, நீங்கள் அதேமாரி ஒன்றுமில்ல ஆளுநர் வெளியில் போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் இறங்கி போராடுறீங்க. நாங்கள் பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு குற்றவாளி உள்ளே போயிட்டான்னு நாங்கள் போராடுறோம். இன்னும் ஒருத்தன் என் நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்கள் போராடுறோம். அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க. இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான், திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. திமுக குறைங்கிறத சொல்றாங்க. அப்படியா? வேற அவர் எப்படி பேசுவார்? எனக்கு 100% வரும்னா பேசுவார். பேசுனா சோறு போடுவாங்களா? அது நல்ல காலம் இருக்குதோ, உள்ளுக்குள்ள பணம் கிடந்தா கூட
அது தெரியாமல் இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியாதுல்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல வாழம் பிறக்குதுன்னு தான் அடிப்பார். அப்போ அடித்தா தான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் ஏதோ பேசிட்டு. கள்ளச்சார வழக்கில் 18 பேர் வந்து குண்டாசில் கைது பண்ணது அதை சொல்லிட்டாரு. அதாவது அதில் வந்து உங்களுக்கு குற்றவாளிகள் எங்கே இருக்கிறாங்க, அப்பாவியில் பலியிடப்பட்டிருக்காங்க, பலியாக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இவங்க சிறையில் இருந்த காலங்களே போதும் விடுங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துங்கன்னு தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குது. அதை இந்த அரசு செய்யுமான்னா அது கேள்விக்குறிதான். அது செய்யாது. அதுக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்காத மாநிலங்களில் பல்கலைக்கழகங்கள் மூலமாக வழங்கப்படும் பட்டங்களும் அந்த பல்கலைக்கழகம் மூலமாக செயல்பாடுகளும் வந்து தடை செய்யப்படும் மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கணுன்ற நிபந்தனை வைக்கிறாங்க. நீங்கள் இதன் மூலமாக நான் சொல்கிற இந்த செவியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு, இந்த நாட்டின் மீது பேரன்பு கொண்டு பற்று வச்சிருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்கிறது, இந்தியாவை துண்டாட நினைக்கிற ஆற்றல் யாருன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இந்தியாவை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வைக்க, தேசிய இனங்களை தனித்தனி நாடுகளாக பிரிந்து செல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு நிர்பந்திக்கிறது, பிரிக்கி பிரசவிக்கிற பெருமக்கள் யாருன்னு பாருங்க. ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே கல்விக் கொள்கை, இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக பிளக்க பிரிக்க போகிறது என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கிறீங்க. நான் சொல்கிறது இல்லை, இது புரட்சியாளரான அம்பேத்கர் சொன்னது தான். வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் மேலானது என்று கருதி கொண்டு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுன்னார். நீங்கள் பல நாடுகளின் ஐக்கியம் இது, பல தேசங்களின் ஒன்றியம் இது. இந்த நாடு இருந்ததில்லை, உருவாக்குனவன் வெள்ளைக்காரன், பேர் வச்சவன் வெள்ளைக்காரன். நாங்கள் பல்வேறு தேசிய இன மக்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம். எனக்கு ஒரு மொழி இருக்குது, எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, வாழ்க்கை முறை, வரலாறு எனக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த நாடு அப்படியே நாடாக இருக்கும். நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை வச்சு இதே படி, இதே பண்ணு, அந்த மாதிரி திணிக்கிறதை ஏற்க முடியாது. நீங்கள் உன்னுடைய கல்விக் கொள்கைகளை எங்கள் வாவுசியை பற்றி பாடம் இருக்குமா? எங்கள் பாட்டனை பற்றி வல்லபாய் பட்டேல் இருக்கும். என்னுடைய வரலாற்றை மறைக்க மாட்டேன். நீ சமஸ்கிருத ஹிந்திக்கு தான் முன்னுரிமை கொடுப்ப. எங்கள் தாய்மொழி 8ஆம் முறைக்கு கற்பிச்சுக்கலாம்ங்கிற வேற. எங்கள் அண்ணா சொல்கிறாங்க, எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புரை தேடிட்டு அலைகிறேன். தமிழ் ஒரு கடல், நீ கரையில் கால் நினச்சிட்டு வாங்குற. நீ 8ஆம் முறைக்கு தமிழ் படித்தா போதும், என்னத்தை படிப்பான்? ஆனால் அவனை எழுதி படிச்சுக்கிடுவான், வேற என்ன படிப்பான்? சும்மா இதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு. ஒரே கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, இதே ஒரே கல்விக் கொள்கைன்னு. ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுமா? அதற்கான அறிவிப்பினை வெளியாக தம்பி, அந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுறதுக்காக தான் கொண்டு வரப்படுது. அதனால நாங்கள் உறுதியாக போட்டிடுவோம். டிஎன்பிசியில் இப்போ வந்து புதுசாக சிலபஸ் கொடுக்குறாங்க சார். அதில் வந்து சைவம் வைணவம் அது சிலபஸ். சைவம் வைணவத்தை எடுத்துட்டாங்க, பக்தி இலக்கியம்லாம் எடுத்துட்டாங்க, கம்பராமாயணத்தை எடுத்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? வந்து ஏற்கனவே அந்த சிலபஸை படிச்சுட்டு நிறைய கம்பராமாயணம் அவங்க கதை தானே, அவங்க வச்சிருப்பாங்களே. எடுத்துட்டாங்க சார். ஏற்கனவே அதை படிச்சுட்டு ப்ரிப்பராக இருக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய வச்சுருக்காங்க இருக்காங்க. திடீர்னு எதில் எந்த இதில் டிஎன்பிசி 4th குரூப் செகண்ட் பக்தி இலக்கியம் எடுத்துட்டாங்க, சைவ வைணவம். நீங்கள் கேட்டீங்கள கேள்வி, அவர் பதில் சொல்கிறாரு பாருங்க. இப்போ இப்படி எடுக்கிறாங்கல்ல, கட்டாய இந்தி 5ஆம் வகுப்புலேருந்து பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. உலகத்தில் கல்வியில் முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தென்கொரியா. அது 8 வயசில் தான் பிள்ளையே ஒன்றா சேரும். எத்தனை வயசில்? 8 வயசில். அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனே உடுத்திக்கொள்ள, தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையும் அவனே செய்து கொண்டுகிற அந்த எது வர்ற வரைக்கும், அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு கல்வி, அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்ய விடுது. ஒன்றா போய் 8 வயசில் தான் சேர்க்குது. நீ அந்த 8 வயசில் என்னை வந்து பொது தேர்வு எழுத சொல்கிறேன். உங்களையெல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறதா இவங்க கேட்குறது. உங்களுக்கு புரியுதா? உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யார்? உன்னையெல்லாம் படிக்க சொன்னது யார்? இப்போ சொல்லுவோம்ல, நம்ம எல்லாம் கூட்டணும்,
நான் தான் உங்களை அப்போவே போக சொல்லிட்டேன், இன்னுமா நீங்கள்லாம் போகலை அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி நீங்கள்லாம் இன்னுமா உயிரோடு இருக்கீங்க, ஏன் சாகாமல் இருக்கீங்க, அதுதான் இவங்க கேட்க வருது. அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்றா இருக்குங்க. ஆனால் காவிரியிலிருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க. இது எப்படி? சார் 2047 வந்து இந்தியா வல்லரசு நாடாக ஆரம்பிக்கலாம். அதே போல வந்து விமான போக்குவரத்து வளர்ச்சியிலும் வழித்தடங்களுடைய வளர்ச்சியிலும் இந்தியா முதன்மை வகிக்கிறது. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய செல்போன்கள் உதிரிபாகங்கள் 90% அதிகரித்திருக்கிறது. உற்பத்தி துறையில் வந்து இந்தியா பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் எழுநூறு பேசிட்டாங்க செய்தியாளர் சந்திப்புல. ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோடது? எந்த முதலாளியோடது? அந்த முதலாளி எங்க இருக்காரு? எங்க இருக்காரு சொல்லுங்க. இந்தியாவில் இருக்காரா? இல்லை. இந்த உதிரி பாங்களை நீ தயாரித்து கொடுக்குறதுனால இந்தியா தொழில்துறையில் முன்னேறுதா? நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு. நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய். கற்பப்பை என்னது, வயிறு என்னது, 10 மாதம் சுமப்பேன், பிள்ளைய பெற்று போடுவேன், பிள்ளைய எடுத்துட்டு போயிடுவேன். நான் கூலியை வாங்கிட்டு சும்மா உட்காந்துருப்பேன். இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அமெரிக்கா ஐஃபோன், சாம்சங்கு சீனாக்காரது, ஐஃபோனு அமெரிக்காது. இதுக்கான உதிரிப்பாகங்களை நீங்கள் தயாரித்து குடிச்சிட்டு நாங்கள் தொழிலில் வளரோன்னு பேசிட்டு இருக்கிறது வேடிக்கை இல்லையா? சரி, இந்த ஓடுதளங்க இந்த விண்வெளி பாதையை நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க. விண்ணூர்திகளை ஓட்டுற முதலாளியார் இந்த நாட்டுக்கு, இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணூர்தி இருக்கா? அப்புறம் எதுக்கு அது அதில் வளர்ச்சியெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்தியாவில் இண்டிகோன்னு ஒரு வண்டி தான் ஓடுது. அந்த முதலாளி வளர்றாரு. நான் கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போர்ட்டுன்னு கூட வச்சு விடுங்க, ஏர்போர்ட்னு கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன். அதில் எதுக்கு காமராஜ் பேர், அண்ணா பேரெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு? இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுட்டு போண்டி தானே. இது எதுக்கு வீணாக பெருமை பேசிட்டு இருந்தீங்க? தொழிலில் நாங்கள் வளர்கிறோம், வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஜாண்டா சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வானூர்தி இல்லை. இதுக்கடையில் நீங்கள் தொழில் வர நாடு இருக்குமா? என்னோட அச்சம் இந்தியாவுன்னு ஒரு நாடு 47 இருக்குமா? வச்சிருப்பீங்களா, வித்து தின்றுவீங்களா? நான் கேட்குறது விளையாட்டுக்கான கேள்வி இல்லை, ஆழமாக ஆழ்மனதில் வேதனையோடு எழுப்புகிற கேள்வி, சீரியஸ் கொஸ்டின். பங்களாதேஷ் இலங்கையில் வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில் வராமல் உங்களால் தடுக்க முடியுமா? 47 வரைக்கும். 47 சுதந்திரம் அடைஞ்சிங்க, இன்னொரு 47 வருது. இந்த 47 வரைக்கும் இந்தியா இருக்குமா? வச்சிருப்பீங்களா? ஏற்கனவே பாதிக்கு மேலே முதலாளிகிட்ட கூறு போட்டு வித்துட்டீங்க. கல்வி யார்கிட்ட இருக்கு? மருத்துவம் யார்கிட்ட இருக்கு? போக்குவரத்து யார்கிட்ட இருக்கு? மின் உற்பத்தி யார்கிட்ட இருக்கு? விண்ணூர்தி நிலையம் யார்கிட்ட இருக்கு? கப்பல் கட்டணம் துறைமுகம் யார்கிட்ட இருக்கு? எல்லாத்தையும் தனியாருக்கு முதலாளிகள் விட்டுட்டு 47 நாடு அப்படி இருக்கும்னா நாடா இருக்குமா? அதானி அம்பானி வீடா இருக்குமா? சொல்லுங்க. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு. இது ஒரு 10-15 முதலாளிகளின் சொந்த வீடா இது மாறி. இப்ப சாலைக்கு பேர் என்ன? தேசிய நெடுஞ்சாலை. 500 கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர். அவன் 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறானே. இப்போ ரோடு நாட்டோட தான், தனியார் முதலாளியோட தான். நீ ரோட்டை கூறு போட்டு வித்த மாதிரி நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க. நீ 47 வரைக்கும் வச்சிருப்பியா நாட்டைங்கிறதா என்னுடைய பயம். இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அப்புறம் தம்பி, சென்னை மாநகராட்சி விளையாட்டு திடல்களை தனியாருக்கு கொடுக்குது. தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல, சுடுகாடு, அதை தனியாருக்கு கொடுக்குது. நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும், பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ள கொண்டு போகணும். அந்த நிலைமைக்கு வரப்போகுது உன் நாடு. எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு தனியாருக்கு போகுது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீ பிறக்கிலிருந்து உன் பணத்தை எரிக்கிற வரை, புதைக்கிற வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு சாகணும். நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையா மாத்தினவே. நீ அறிவை வளர்க்கிற அறிவு கருவறை வகுப்பறையவே வர்த்தகரையா மாத்தின ஆட்கள் நீங்க. கோயில் கருவறையில் இறையை வழிபடுகிற கருவறையே 10 ரூபா கொடுத்தா சாதாரண தரிசனம்,
1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தனி தரிசனம். அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையா மாற்றிய பெருமக்கள் நீங்க, வணங்குகிற தெய்வத்தையே கூறு போட்டு வித்த நீங்க இந்த நாட்டை வச்சு வச்சுட்டு போயிருவீங்களா? 47 கனவு காணணுமா? நான் 47 நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா யுஜிசி நெட் தேர்வு வந்து பொங்கல் தினத்தில் நடந்த மத்திய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. பொங்கல் தினம் வந்து தமிழரோட பண்பாடு பண்டிகை. அந்த தினத்தில் வந்து தேர்வு நடத்துறது வந்து நீங்க நாட்டுப்பற்றை பத்தி பேசுறீங்கல்ல, இந்த நாடு ஒரே நாடா இருந்தா, ஒரே ரேஷன் கார்டா இருந்தா, தேசிய கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை முதல்ல போட்டா தான் நாட்டுப்பற்று, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க. எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத கனடா நாடு இந்த மாதத்தை, இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு தான் சம்மந்தம் இருக்கா தம்பி? அந்த நாடு இந்த ஜனவரி இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டி தமிழருடைய திருநாள்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமா அறிவிக்குது. 1 வாரம் 2 நாள் இல்லை தம்பி, மாதமா அறிவிக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, பாராளுமன்றத்திலே அறிவிக்குது. ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம், இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடே ஏன் நாடு, எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான், எனக்கு ஒரு பண்டிகை வருது, என் தேசிய பண்டிகை பொங்கல், எனக்கு ஒரு திருநாள் வருது. இதை கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் நீ ஒரு தேர்வை வச்சின்னா இது தேச பற்று வருமா வெறுப்பு வருமா? இப்ப எது என் தேசம்? உலகத்தில் இருக்க எல்லா நாடும் ஈழத்தில் எங்களை அடித்து விரட்டி சிங்கள அகதியா அனுப்பும்போது எல்லா நாடும் தன்னாட்டு குடிமக்களா ஏற்றுக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது. உலகத்தில் எல்லா நாடும், ஆஸ்திரேலியா, பிரான்ஸு, ஜெர்மனி, நியூசிலாந்து, ஸ்வீடன், டென்மார்க்கு, இங்கே இருக்கிற நார்வே, இங்கே இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடும். ஏன் நாடு இன்னும் அகதியா வாழ வச்சிருக்கு 35 வருஷமா. கன்னியாகுமரியில அப்போ எப்படி இருக்கும்? எப்படி எங்களுக்கு தேச பற்று வரும்னா எப்படி வரும்? கன்னியாகுமரியில வந்து திருவள்ளுவர் சிலைக்கு வேடத்துறைக்கு கண்ணாடி படம் செஞ்சாங்க சார். அப்புறம் அது இல்லாமல் சிந்துவெளி நாகரிகத்தில் எடுத்த கண்டுபிடிக்கிறது வந்து 10 லட்சம் அமெரிக்க டாலர், நம்ம இந்திய மதிப்பில் 8.5 கோடி ரூபா படம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மூலயமா திமுக வந்து தமிழ் மேல மிகுந்த அதாவது டிசம்பர் கடைசி வாரத்தில் வந்து திருவள்ளுவர் இந்த அறிவால தமிழ் வளர்ந்துருது. டிசம்பர் கடைசி வாரத்தில் பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லை. தமிழ் படிக்க பள்ளிக்கூடங்களில் வாய்ப்பு இல்லை. தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? அரசு பொது தேர்வில் 10ஆப்பில் தாய்மொழியில் எழுத வேண்டிய கட்டாயம் ஒன்று இல்லைன்னு அரசு சொல்லிட்டு அப்புறம் இதனால தமிழ் வளர்ந்துரும்னா எப்படி? தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? எங்கேயாவது தமிழ் இருக்கா? தலைநகர் சென்னையில் கடற்கரையில் நம்ம சென்னை அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம தமிழில் இருக்கு, சென்னை எதில் இருக்கு? இங்கிலீஷில் இருக்கு. நீ ஏன் தங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு தமிழ் வளர்க்குறேன்னா நக்கலாக இருக்கா? எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? கேனப்பைய மக்கள்னு தெரியுதா? சென்னையில் வந்து சுகாதாரத்துறை சார்பாக அரசு துறை செயலாளர் கூட வந்து இந்த சீனாவில் பரவக்கூடிய HMV வைரஸ் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகளோட நம்ம மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் கண்காணிப்புல வைத்திருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், இந்த வைரஸை குறித்து எல்லாத்துக்கும் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு வரும், முகக்கவசம் அணிஞ்சு வரணும்னு சொல்லி ஒரு 10 விதமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காரு. இந்த தமிழக அரசோட செயல்பாடுகள் இது எப்படி நீங்க அரசுக்கு நீங்க வெளிப்படுத்த நினைக்கிறீங்க, என்ன மாதிரி கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கு ஏதாவது இல்லை அது அரசின் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குடிமக்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. நம்ம உயிரை நம்ம இதை நம்ம தான் தற்காத்துக்கணும், பாதுகாத்துக்கணும். அது ஏற்கனவே கொரோனா வந்து நமக்கு பெரிய அனுபவம் இருக்குது. 3 ஆண்டுகளாக நம்ம பட்டாபாடு தெரியும். அதனால வருமுன் நம்ம எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை நாமே தற்காத்து கொள்வது அதுதான் சரி. இவர்களை நம்பி பயன் இல்லை. வந்தால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா கபசுர குடிநீர் குடிங்க, நிலவேம்பு குடிங்கன்ட்டு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கு. அதில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இப்போதிலிருந்தே நடவடிக்கை எடுத்து வரணும்? அதாவது விமான ஊர்திகளில் இப்போது இருந்த சோதனை தீவிரப்படுத்தணும், வெளி மாநிலம் வரக்கூடியவர்கள் ஏதாவது அவர்களை நம்ம சோதனை செய்யணுமா, இல்லை மற்றபடியான அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் அவங்களே செய்வாங்க, ஏன்னா செஞ்சுருக்காங்கல்ல. சோதிப்பாங்க,
கையுறை போட்டுக்கிறோங்க, முகக்கவசம், அந்த சானிடைசர் போடுறது, இதை தான் சொல்லுவாங்க. அதை அவங்க சொல்லணும்னு நம்ம ஏன் காத்திருக்கணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் அது கவனமாக இருந்துட்டா சரிதான். நான் சரியாக இருந்துட்டா, நீங்கள் சரியாக இருந்துட்டா, இவர் சரியாக இருந்துட்டா எல்லாம் சரியாயிரும். அதில் போய் அரசு சொன்னால் தான் நம்ம செய்யணும், அரசு செய்யணும், அரசு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது வீண், அது வீண். அதை விட்டு கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமாக முன் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணை எடுத்து கள்ள 7 பேர் இறந்துட்டாங்க. தாமாக முன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை முதல்வரும் துணை முதல்வரும் துறை ரீதியான அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளும் கல்வி, பொருளாதாரம், சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த அரசின் சார்பில் யாருமே வந்து அங்கே பார்வையிட வரல, யாருமே அங்கே வரல. இருக்க கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சற்று வந்து கள்ளச்சாராயம் ஓய்ந்திருந்தாலும் இப்போ கஞ்சாவுடைய வேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்வராயன் மலையில் முழுக்க கள்ளச்சாராயத்துக்கு அப்புறம் இப்போ கஞ்சா ரொம்ப அதிகமாக இருக்குதா சொல்லப்படுது. அதை பற்றி சாராயம் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தோம், கஞ்சாவை விளைய வச்சு எடுத்துகிட்டு வரோம். மலையில் வேற என்ன? நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்குற அளவுக்கு இருக்கு, அப்போ நான் என்ன சொல்கிறேன்? அவ்வளோதான். கள்ளக்குறிச்சியில் 67 சாலை என்கேஜ் வந்து நிறைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அதை கேட்டேன். அப்போ வந்து ரொம்ப குறைச்சி காசு கொடுத்துட்டாங்க சாலைன்னு. இங்கே ஒன்று தான் உங்களுக்கு, மக்களை வயிறு நிறைய பசியை போட்டு வானத்தில் பறக்கிறவங்கள பற்றியே கவலைப்படும் இந்த நாடு. காரில் போகிறவன் வேகமாக காரில் போகிறவனை பற்றியே கவலைப்படும். காரில் போகிறவனுக்கு பசிக்கும்ல, அவனுக்கு சோறு நீரும் கொடுக்குற விவசாயியை பற்றி கவலைப்படாது. இந்த 8 வழிச்சாலை, இந்த விண்ணூதிகள் விரிவாக்கம், இந்த கப்பல் பயணம், இந்த துறைமுகங்கள் விரிவாக்கம், புதிய துறைமுக கட்டுமானம், இதையெல்லாம் வளர்ச்சின்னு கட்டமைக்கணும். இதெல்லாம் நமது திட்டம் இல்லை. இந்த மெட்ரோ, இது உலக வங்கியின் திட்டம். என்னைக்கு ஒரு நாடு தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டுச்சோ அப்போ அந்த நாடு சந்தையாயிடும். சந்தையாகும்போது ஒரே கேள்விதான், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, மக்களுக்கான வாழ்க்கை நடக்குமா? என்ன சொல்லுங்க, என்ன நடக்கும் சந்தையில்? வர்த்தகம் நடக்கும். இங்கே இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விரைந்து எடுத்துகிட்டு போக இந்த 8 வழிச்சாலை, இந்த 4 வழிச்சாலைகள் சாலை தேவைப்படும். மக்களுக்கான பயணத்திற்கு எந்த மக்கள் வீதியில் வந்து எங்களுக்கு 8 வழியில் ஒரு பாதை போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க? யார் கேட்டாங்க? கால்நடையாக நடந்து போய் களை கொட்டு மண் வெட்டி வச்சு நிலத்தை கொத்தி விவசாயம் பார்க்குற நிலத்தை பறிச்சுக்கிட்டு காரில் போனவ பற்றியே நீ கவலைப்படுறீங்க. காரில் வேகமாக போவேன், எங்கள் வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? வேகமாக எங்கே தான் போறீங்க? எங்கே தான் போறீங்க? வீட்டில் போய் சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? ஒரு அடிப்படை தானே. இருக்கிறதே நிறைவாக வாழும். இந்த மாதிரி கட்டமைப்பு கேரளாவில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தொட்டதுக்கெல்லாம் 8 வழி, தொட்டதுக்கெல்லாம் சிப்காடு, தொட்டதுக்கெல்லாம் ஸ்டெர்லைட்டு, தொட்டதுக்கெல்லாம் மீத்தேன். ஏன் நீங்கள் அங்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் சமநிலமாக இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. என்ன, காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கு, கங்கை படுகையில் மீத்தேன் இருக்காது. ஏன் எடுக்கல? இந்தியா முழுமைக்கும் மலைகள் இருக்கு, ஏன் அங்க நீட்டு ஆய்வு எடுக்கல? நீட்டு ஆய்வு ஏன் அங்க நடத்தல? ஏன் தமிழ்நாடை தேடி வந்து என்னுடைய தேனியில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அந்த நீட்டு ஆய்வை நடத்தணும்னு எந்த கோயில்ல நேர்ந்துக்கிட்டேன்? ஏன்னா இங்க கேப்பாரற்று கிடக்கு. ஒரு நாடு தலைவனற்று இருக்கு. இந்த மண்ணை, மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் இல்லாதனால ஆயிரக்கணக்கான என் ஜனம் நீ வந்து டங்ஸ்டன் தொழிற்சாலை அந்த சுரங்க தொழில் தொடங்கக்கூடாதுன்னு அங்கே வந்து நிற்கிது. சிப்காட்டுக்கு நீ இந்த தொழில் நிலத்தை எடுக்காதேன்னு மனு கொடுத்துக்கிட்டே என்கிட்ட நிற்கிது. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனோட சேர்ந்து நானும் கத்தலாம், அழுகலாம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லையே. தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, தற்போது இருக்கிற சூழல்ல கூட்டணி ஆட்சி இல்லாம ஆட்சி வர்றது ரொம்ப சிரமமான சூழலா இருக்கு. தொடர்ந்து அண்ணா தனிச்சையா நிற்கிறீங்க. அதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றது? இந்த தனிச்சு நின்னா வெல்ல முடியாது, கூட்டணி இருந்தால் தான் வெல்ல முடியும், அப்படிலாம் யார் உங்களுக்கு சொன்னது? அப்படிலாம் ஒரு சட்டம் இருக்கா, திட்டம் இருக்கா? நீ தனிச்சு நின்னா ஓட்டு போட மாட்டான், நீ இருங்க கூட்டணியா இருந்தா தான் ஓட்டு போடுவோம்னு மக்கள் யாரும் உங்ககிட்ட சொன்னாங்களா? சொன்னாங்களா? தனிச்சு நான் நிற்கும் போது 4,50,000 ஓட்டு முதல்ல.
அப்புறம் 17,50,000 ஓட்டு, அப்புறம் 30,000 ஓட்டு, சரியா? இப்போ 36 லட்சம் ஓட்டு. அப்போ நான் தனிச்சு நிற்கும்போது ஓட்டு கூட்டிகிட்டு தானே போகுது. அப்புறம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? கூட்டணி வச்சா தான் போடுவோம்னு. சரி, கூட்டணி வச்சு இல்லை, தனித்தனியாக உங்கள் கட்சிகளின் ஓட்டு எவ்வளவு? ஓட்டு விழுக்காட்டு எவ்வளவு? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருந்தா ஒருத்தனை கூட தனியாக நின்று போராட எல்லாரையும் அந்த சாக்கடையில் போய் கலந்துருன்றீங்க. நீங்கள் அப்படி தானே சொல்ல வரீங்க. நீங்கள் கூடி கொள்ளையடிச்சா அது நியாயம் ஆயிடுமா? சரி, இவ்வளோ கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லல. இந்த கட்சியில் கூட்டணி வச்சிருக்க தலைவர்கள் யார்கிட்டையாவது பேசுங்க, அல்லது தலைமையேற்றுக்க தலைவர்கிட்டையாவது பேசுங்க. யாராவது பதில் இருக்கான்னு என்கிட்ட பதிலாவது இருக்குல்ல, அதுக்காவது என்னை விடலாம்ல. நீங்கள் சும்மா போட்டு நீனும் கூட்டணிக்குள்ள போ, நீனும் கூட்டணிக்குள்ள போ. கூட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும், வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று உண்மையில் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும். வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும், வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும். நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. பேரறிஞர் அண்ணா வரும்போது சாதாரண எளிய மக்கள்லாம் வந்தாங்கல்ல, அப்போ அதை மாறுதலாக தானே பார்த்தீங்க. அப்படிதான் நீங்கள் இதையும் பார்க்கணும். கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு அது உங்கள் கருத்து, அது விதி கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தனிச்சு நின்று வென்னாரு சொல்லுங்க? 2014 தனிச்சு நின்று அம்மையார் ஜெயலலிதா 37 இடம் எப்படி பாராளுமன்றத்தில் வெல்ல முடிஞ்சது? அரவிந்த் கெஜ்ரிவாலால பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனிச்சு நின்று வெல்ல முடியும்னா ஏன் சீமானால வெல்ல முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு கூட்டணி தேவைப்படும்? மக்களை முழுமையாக நம்பாதவர்கள். நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், முழுமையா நேசிக்கிறேன், அதனால தனிச்சு நிற்கிறேன். நான் தனிச்சு நிற்கிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இந்திய பெருநிலத்திலே வலுவான கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான். 8 கோடி மக்களை நம்பி 8 கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த ஒருவன் அந்த மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன். நான் தானே பெரிய கூட்டணி. மக்களை நம்பாதவங்க 1/2 விழுக்காடு நீ வா, நீ 1 விழுக்காடா நீ வா, நீ 1/4 விழுக்காடு வச்சிருக்கா ஓட்டு நீ வா. நான் யாரையும் நம்பலை. நீங்கள் சொன்னீங்களா மனு கொடுத்த விவசாயி, இவர் கேட்டார்ல கள்ளச்சாரம் குடிச்சு அண்ணன் இப்படி ஆயிடுச்சுன்னு, அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டாங்க. அந்த மக்களை நம்பி பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்கள் இருக்கான்ல, கவலையோடும் கண்ணீரோடும் கதறிட்டு இருக்கான்ல, அவனோட கூட்டணி, அவனுக்காக கூட்டணி. நான் புரிந்து நினைக்கிறேன். வேற அவ்வளவுதானே.